திமுகவிற்கும் கூடுதல் இடங்களை பெற்றிருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மீண்டும் வெல்வோம் என்றும் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். திமுகவிற்கும் அவர்களுக்குமான வாக்கு விழுக்காடு என்பது வேறுபாடு வெறும் 3.52 மட்டுமே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். திமுகவை விட கூடுதலாக 17.43 லட்சம் வாக்குகளே அதிகம் பெற்றிருப்பதாக தாவேகாவை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த நிலையில் தற்போது இந்த வாக்கு விழுக்காட்டின் காரணமாக தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக கூட்டணி 74 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றி விகிதம் இந்த அளவுக்கு மாறுபாடு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் 3.52% வாக்குகள், அதுவும் 17 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள், 17.43 லட்சம் வாக்குகள் கூடுதலாக இருந்தது. இந்த அளவுக்கு தேர்தல் முடிவு மாறி அமைவதற்கு முக்கிய காரணம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். விவரங்களோடு நிகழ்ச்சி சிறப்பு செய்த சுபாஷ் விவரம் என்ன? திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு 3.52 தான். எனவே திமுக கூட்டணிக்கு 1,54,82,000 பேர் வாக்களித்திருக்கின்றனர். திமுக 1.5 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதைவிட கூடுதலாக தாவேகா வாக்குகளை பெற்றிருக்கிறது. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு 3.52, அதாவது 17 லட்சம் வாக்குகளை கூடுதலாக தாவேகா பெற்றிருக்கிறது. இந்த 17 லட்சம் வாக்குகள் என்பது திமுகவுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது, தாவேகாவுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. விவரங்களோடு நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் முடிவு குறித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கார். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்த தமிழ்நாடு எனது மனமார்ந்த நன்றியை உண்மை உணர்வுடன் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கார். உங்கள் அனைவரின் ஒவ்வொரு வாக்கையும் விலைமதிப்பற்ற நம்பிக்கையாக நான் கருதுகிறேன் என்றும், இப்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி திமுக கூட்டணிக்கு 1,54,82,000 வாக்குகள் கிடைத்திருப்பதாகவும், அவர்கள் அனைவருக்கும் வாக்களித்தவர்கள் நன்றி தெரிவித்திருப்பதாகவும், தாவேகாவோடு 3.5 விழுக்காடு மட்டுமே குறைவாக பெற்றிருப்பதாகவும், மக்கள் நம்பிக்கையை நம் மீது வைத்து வாக்களித்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். வாக்களித்த அனைவருக்கும் திமுக வேட்பாளர்கள் நேரில் சந்தித்து உடனடியாக நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். மக்கள் ஆட்சியில் மக்களே நம் வணக்கத்துக்குரியவர்கள், அவர்களுக்காகவே நாம் கட்சி நடத்துகிறோம், அவர்களுக்காகவே நாம் அரசியலில் இயங்குகிறோம். எனவே அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்க நேரில் செல்லுமாறு வேட்பாளர்களையும் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து திமுக 6 முறை ஆட்சியில் இருந்துள்ளது என்பது குறித்து நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் சந்திக்காத தோல்வியும் இல்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து எனக்கு பலரும் ஆறுதல் சொல்லி குறுஞ்செய்தி அனுப்பி வைத்து வருகிறார்கள். உங்களால் உருவாக்கப்பட்ட எனக்கு, உங்களது வலிமையால் வலிமை பெற்ற எனக்கு நீங்கள் உடனிருக்கும் வரை என்ன கவலை? நாம் அனைவரும் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். அந்த உணர்வோடு தொடர்ந்து நாம் விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவிய நிலையில் நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களிலும் தோற்றதால் தாவேகா மற்றும் திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமே சட்டப்பேரவைக்குள் நுழைகின்றன. தமிழக சட்டப்பேரவையின் மொத்த பலம் 234 உள்ள நிலையில் பெரும்பான்மைக்கு 3/2 பங்கை விட ஒரு இடம் கூடுதலாக, அதாவது 118 இடங்கள் தேவை. ஆனால் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திமுக கூட்டணி 75 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் தாண்டாத நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. நேற்று இரவு வரை 108 இடங்கள் அக்கட்சிக்கு கிடைத்துள்ளது. மேலும் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு, இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். அதனால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டப்பேரவை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டுமெனில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ ஆதரவளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.
காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க வாய்ப்புள்ளதாகவும் பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கே வந்து தொண்டை போட்டுட்டு இருக்காரு, டப்புன்னு வந்துடுறோம்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அக்செப்ட் பண்றாரா இல்லையான்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5 பேர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு 5 பேர் வந்து தேவைப்படுகிறார்கள். இந்த 5 பேர் எங்கிருந்து வருவாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் இடதுசாரிகள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து நாளைக்கு டெஃபினட்டாக மீட்டிங் போடுறார்கள். அவர்களை பொறுத்தவரை பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். அவர்களை பொறுத்தவரை கிடையாது. அசம்பிளியை பொறுத்தவரை, சட்டமன்றத்தை பொறுத்தவரை 234 நீங்கள் பாதி இருக்க வேண்டும் என்பது ஒரு சரத்து. 118 என்பது ஒரு சரத்து. ஆட்சி என்பது முள்கிரீடம் என்பதை விஜய் உணர்வார் என்றும் பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே போகணும் எதுவும் தெரியாது. அவங்க மட்டும் நிறைய அள்ளி விட்டுருக்காங்க. 2500 கொடுப்பேன், 4000 கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மத்திய அரசு சப்போர்ட் வேணும். அங்கே மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் கேட்டு வாங்கணும். வாரி வழங்கிடுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தான் கொள்கை எதிரின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆட்சி என்பது எப்படிப்பட்ட முள்கிரீடம் அப்படிங்கிறத விஜய் இனிமேல் தான் புரிந்து கொள்வார். இப்போ ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து அதன் மூலமாக தாவேக்கா கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த தாவேக்கா ஆட்சியினுடைய சிண்டு அமித்ஷா கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேக்காவின் தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அழைப்பார். பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் தருவார். ஆட்சியில் பங்கு என ஏற்கனவே விஜய் அறிவித்துள்ளதால் சில கட்சிகள் தாவேக்காவிற்கு நேசக்கரம் நீட்டக்கூடும். இல்லையேல் வெளியில் இருந்தும் ஓரிரு கட்சிகள் ஆதரவு தர வாய்ப்புண்டு. ஒருவேளை பெரும்பான்மையை விஜய் நிரூபிக்காமல் போனால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் கடந்த 1952ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இதர கட்சிகள் ஆதரவில் ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு கடந்த 2006இல் திமுக 96 இடங்களில் மட்டுமே வென்றபோது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், பாமக மற்றும் இடதுசாரிகள் உதவியுடன் ஆட்சி அமைத்தது. தாவேக்கா எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காத நிலையில் பரபரப்பான சூழலை தமிழக அரசியல் களம் எதிர்கொண்டுள்ளது. அடுத்து வரும் சில நாட்களில் முக்கிய திருப்பங்களுக்கு பஞ்சம் இருக்காது.